ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்து எப்படான்ட்டு இந்த டேட் தான் வெயிட் பண்ணேன். மார்னிங் எனக்கு புக்ஸு பாப்பாவை போய் ஸ்கூல்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 50% ஒர்க் முடிச்சிட்டேன். மிச்சத்தையும் முடிச்சுட்டு டின்னர் ரெடி பண்ணலான்ட்டு ஆல்ரெடி வேர்க்கடலை ஊர்லேருந்து கொண்டு வந்திருந்தேன். ஸோ இது வந்து ஆக்சுவலி சாட்டர்டே விலாக் தான், ஆனால் நான் உங்களுக்கு சண்டே தான் போஸ்ட் பண்ணுறேன். வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஃபஸ்ட் டைம் கடாயில் குருமா பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணேன். நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படியும் இந்த ரெசிபி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் இது என்னோடய வெர்ஷன். நான் இந்த மாதிரி தான் நான் கடாயில் பண்ணேன். ஸோ ஆஸ் யூஷுவல் ஹோல் ஸ்பைசஸ்லாம் போட்டு கூட கொஞ்சமாக சோம்பு, நான் 3 பச்சை மிளகாவை 2 ஸ்லெட் கூட பண்ணல, 2 கட் பண்ணி மட்டும் புட்டு போட்டுட்டேன். அண்டு வந்து எப்பவும் போல் 2 வெங்காயம், தக்காளி வந்து ரொம்ப சின்ன சின்னதாக ஒரு 3 தக்காளி, அப்புறம் 1 கேரட்டு, 2 உருளைக்கிழங்கு, இஞ்சி பூண்டை பேஸ்ட்டு, வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். ஒரு மாதிரி ஒரு பிங்கிஷ் கலர் ஆனாலும் இந்த காயெல்லாம் போட்டு நல்லா வதக்கினேன். கேரட் வந்து நான் இந்த மாதிரி தான் கட் பண்ணி போடுவேன். குருமாக்கும் பிரிஞ்சிக்கும் இந்த மாதிரி தான் போடுவேன். அது தனியாக நல்லாயிருக்கும் அது சாப்பிடும் போது. ஒரு 3 பீன்ஸ் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுட்டேன். ஸோ நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்து இதுவாகிடுச்சு. தேங்காய் அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். தேங்காய் கொஞ்சமாக ஒரு சோம்பு, கசகசா, கொஞ்சம் முந்திரி போட்டு நல்லா அரைச்சி, தேங்காய் பால் இல்லை தேங்காய் பேஸ்ட்டே நான் போட்டால் தேவையான தண்ணி விட்டு நல்லா இது பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து நான் தோசைக்குன்றதுனால லாஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணேன். முடிச்சுட்டு தோசைக்குன்றதுனால கொஞ்சம் தண்ணியாக எடுத்துருந்தேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.